ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆவியானவர் ஒரு மகிழ்ச்சியின் ஆற்றலை, ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். சியோன் குமாரரே, சியோனை சார்ந்தவர்களே, தேவனுடைய நகரத்தாரே, நீங்கள் ஆண்டவருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர் முன்மாரியை தருகிறார். முன்மாரியும் பின்மாரி ஏற்கனவே அவர் வர்ஷிக்க பண்ணுவார். எப்படி பாருங்க, ஆண்டவருடைய ஆவியானவர் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். காரணம், உங்களை கொண்டு ஒரு எழுப்புதல் தேசத்தில் பரவப்போகிறது. உங்கள் மூலமாக ஒரு எழுப்புதல் தேசத்தில் பரவப்போகிறது. உங்கள் ஒவ்வொருவரை கொண்டு எழுப்புதல் தேசத்தில் காணப்பட போகிறது. ஆகவே நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள், எவ்வளோ பெரிய நன்மையை கர்த்தர் தந்திருக்கிறார். உங்களை என்னையும் பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்க. உங்களுக்குள்ள அந்த மகிழ்ச்சி வெளிப்படட்டும். கர்த்தர் பெரிய பலத்த கிரிகளை செய்ய அவர் போதுமானவர் என்பதை அவங்க விளங்க பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர் சொல்லுகிறார், பரலோகத்திற்கு சொந்தமானவர்களே, சியோன் குமாரரே. சியோன் குமாரர் என்ன? சியோனுக்கு சொந்தமான குமாரர்களே, அப்படிதானே அர்த்தம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சியோன் குமாரர், சியோனுக்கு சொந்தமான குமாரராக இருக்கிற நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஏன்னா உங்களை கொண்டு தான் ஒரு எடுப்புதல் வருகிறது. ஆனால் சிலர் சொல்கிறாங்க, நான் மணவாட்டி, நான் மணவாளன். எதுவும் கிடையாது. ஆண்டவருடைய திருச்சபை தேவனுடைய மணவாட்டி, அவ்வளோதான். இந்த திருச்சபை சியோனை சார்ந்தது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மகிழ்ந்து களி கூறும்போது தான் எடுப்புதல் வரும். எடுப்புதல் பரவும், வரும்ல, பரவும். ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் எடுப்புதலை கொடுத்து விட்டார். ஒவ்வொருடைய கரத்திலேயும் அந்த எடுப்புதல் இருக்கிறது. அந்த தீயை நீங்கள் மற்றவர்களுக்கு பற்ற வைக்கணும், அவ்வளோதான். உங்கள் மெழுகுவத்தில் இருக்கிற தீ அடுத்த மெழுகுவத்துக்கு ஏற்றி விடணும். இந்த வேலையை மட்டும்தான் செய்யணும். எப்படி செய்ய முடியும்? தேவன் உங்களுக்கு அதற்கான படிப்பினையையும், அதற்கான திட்டங்களையும், அதற்கான கிருபையும் நிச்சயம் தருவார். 4 விதத்தில் இதை செய்யலாம். ஒன்று ஜெபத்தில் செய்யலாம், ஒன்று சுவிசேஷத்தில் செய்யலாம், ஒன்று தீர்க்கதரிசனத்தில் செய்யலாம், ஒன்று அற்புதத்தில் செய்யலாம். இப்போ நாம் இந்த ஜெபத்தில் செய்கிறதுனா என்ன, தீர்க்கதரிசனத்தில் செய்கிறதுனா என்ன, சுவிசேஷத்தில் செய்கிறதுனா என்ன, அற்புதங்களை செய்கிறதுனா என்ன அப்படின்பதை குறித்து நம்ம நாளை தினத்தில் ஒவ்வொன்றாய் குறித்து நாம் தொடர்ந்து இதை குறித்து தியானிப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு கமெண்டில் லைக்கோ இல்லைனா அவங்க கமெண்டில் தெரியப்படுத்துங்க. கர்த்தர் இன்னும் பலத்த பெரிய கிரிகளை செய்வார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, செய்தி கேட்கிற அருமையான பிள்ளைகள் தொடர்ந்து தேவனுடைய நன்மையை ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க கிருபை நடந்திருக்கிறத முடிச்சுட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.